தமிழ்நாடு அரசியல் களத்துல சமீப காலமாக ஒலிக்கக்கூடிய குரல் என்னன்னா, தமிழ்நாட்டுல அதிகமான கடன் வாங்குறாங்க. இந்த அரசு வந்து அதிகமான கடன்களை வாங்கியிருக்கு. நிதிச்சுமை அதிகமா இருக்கிறது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னார். அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு. பலருமே அதை பற்றி பேசுவதை பார்க்க முடியுது. இப்போ பாஜக தரப்பு ரொம்ப அழுத்தமாகவே அதை பேசினாங்க. அண்ணாமலை அதை சொன்னார். இப்போ பட்ஜெட்ல வெளிப்படையாக இந்த வருஷம் நிதி பற்றாக்குறை காரணமாக 17.2 லட்சம் கோடி கடனை வாங்க இருக்கிறோம் என்று வெளிப்படையாக நிர்மலா சீதாராமனே அறிவிக்கிறார். இது முன்னுக்கு பின் முரணா இல்லையா பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு? அதாவது ஒன்றிய அரசு நிதியை பகிர்ந்தளிக்கணும். நீங்க நல்லா சொன்னீங்க. அன்புமணி ராமதாஸே சொல்லி இருக்கிறாரு. நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்க மறுத்தது என்பது வருத்தத்துக்குரியதுன்னு. நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையே என்னன்னா 50% மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு திருப்பி கொடுங்க அப்படின்றதுதான். அப்பதான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெருகும்னு. நீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எந்த விதமான நிதியையும் பெறாமல் மாநில அரசு செய்து முடிக்குது. நீங்க மோடி வீடு கட்டும் திட்டம்னு சொல்றாங்கல்ல சார், அதுக்கான நிதியை கூட மோடி அரசு முழுமையாக கொடுக்கறது இல்ல சார். மாநில அரசினுடைய நிதியில தான் சார் வீடு கட்டுறோம். ஆனா பேரு வந்து மோடி வீடுன்னு பேரு சார். அதே மாதிரி கல்வி நிலையங்களை மேம்படுத்துவதற்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு. அது உண்மையிலேயே கல்வி நிலையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டமானா சிமெண்ட் கூட வாங்க முடியாது சார், வெறும் மணல் கூட வாங்க முடியாது சார் அவங்க கொடுக்குற நிதியில. அதை விட கூடுதலா அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு மாநில அரசு தான் சார் நிதி கொடுக்க வேண்டியிருக்கு. இதுதான் ஒன்றிய அரசினுடைய தொகுப்பிலிருந்து கிடைக்கப்படுகிற நிதியினுடைய லட்சணம். இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் நிதி ஆணையம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நீங்க வரி வருவாயின் மூலமாக மாநிலங்களில் இருந்து ஈட்டுகிற அந்த பொருளாதாரத்தை ஒரு 50% கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படும், இன்னும் கொஞ்சம் வரி வருவாயை பெருக்க முடியும். இது மாநில அரசுகள்ல ஒன்றிய அரசுக்கு நன்மை பயக்கும்னு சொன்னாங்க. அந்த பரிந்துரையை அவர்கள் இதுவரைக்கும் ஏற்கவே இல்லை. வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற கவலைப்பாடு இருக்கிற அரசு அதை ஏற்கும். இந்த அரசுக்கு அப்படி ஒரு கவலையே கிடையாதுன்றதுதான் நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிற காரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். அதை தான் அன்புமணி ராமதாஸ் சுட்டி காட்டினாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்க ஒரு கம்பாரிசனுக்குள்ள வந்தீங்க. அண்ணாமலையிலிருந்து அதிமுக, பாஜகவினர் எல்லாரும் ஒருமித்த குரல்ல இந்த அரசு கடனை உயர்த்திக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு கடனை உயர்த்துதே அப்படின்னு சொல்லி, இங்க நிதி வருவாய் மாநிலத்துக்கு கிடைக்கிறது இல்லை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நாம நிதி வருவாயை பெற்று அந்த வருவாயை யாருக்கு செலுத்துறோம்? ஒன்றிய அரசுக்கு செலுத்துறோம். ஒன்றிய அரசு கொடுக்கிற தொகுப்பில் தான் மாநிலத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இந்திய ஒன்றியத்தினுடைய கட்டமைப்பு அப்படிப்பட்டதாக இருக்கு. நான் உடனே பிரிவினைவாதம் பேசுறதாக பேசிடக்கூடாது. நான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு கருதியே பேசுறேன். ஆனா எல்லா மாநிலத்தினுடைய நிதியையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் நிதி வருவாயை ஒன்றியத்தில் சேமித்து வைக்கிறீர்கள். அதை முறையாக பகிர்ந்தளித்து அந்த நிதி மேலாண்மையை முறையாக செய்ய முடியாததனுடைய விளைவுதான் இன்னைக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு ஒன்றிய அரசு தள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னா யார் தலையில கட்டுறீங்க இந்த வரியை? இந்த வரியையும் நான் செலுத்திட்டு இந்த கடனையும் நான் தூக்கி சுமக்கணும்னா எவ்வளவு பெரிய ஒழுங்கீனமான அரசாக இந்த அரசு அமைந்திருக்குதுங்கிற கேள்வியை ஒவ்வொரு இந்தியனும் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசு தள்ளி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க நான் கட்டுற வரியையும் வாங்கிடுறீங்க, ஒவ்வொரு வரியையும் நீங்க வாங்கிடுறீங்க. நான் ஒரு பொருளை பெறுகிறேன், மதிப்பு கூட்டப்பட்ட வரியை செலுத்துறேன்னா அந்த வரியிலும் உங்களுக்கு பங்கு, நான் கட்டுகிற ஜிஎஸ்டியிலும் உங்களுக்கு பங்கு, நான் செலுத்துகிற தொழில் வரியில் உங்களுக்கு பங்கு, நான் கட்டுகிற வருமான வரியில் உங்களுக்கு பங்கு. எல்லாத்தையும் நான் முறையா செஞ்சிருவேன். ஆனா என் தலையில நீங்க கடனை ஏத்திடுற ஒண்ணு வேணாம் சார். ஒரு உதாரணம், மாசம் சம்பளத்தை வாங்கி நீங்க வீட்டுக்கு கொடுத்துடுறீங்க. ஆனா உங்க அப்பாவோ அம்மாவோ தொடர்ச்சியாக கடனை வாங்கி வாங்கி வீட்டு கடனை உயர்த்திக்கிட்டே இருக்காங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? நியாயமா? ஏமா நான் தான் மாதம் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் என் வீட்டுல, அந்த சம்பளத்தை வச்சு நீங்க குடும்பம் நடத்த வேண்டியதுதானே. அதை தாண்டி உங்களுக்கு செலவு இருக்குன்னா நீங்க என்கிட்ட சொல்லணும்ல, என்கிட்ட கேட்கணும்ல. நீங்க பாட்டுல கடனை வாங்கிக்கிட்டே போனீங்கன்னா என்ன நியாயம்னு கேட்போம்ல. அந்த நிலைக்கு தான் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் கடன்களை பெற்ற அரசுகள் பல இருந்திருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் வாங்கியிருக்காங்க, விபி சிங் வாங்கியிருக்காரு. யாரும் கடன் வாங்காம அரசை நடத்தல சார். ஆனா கடனை திருப்பி செலுத்துகிற கெப்பாசிட்டி அந்த அரசுக்கு இருக்கா? இல்ல இந்த அரசு திவாலாகிற நிலைமைக்கு இருக்கு. இன்னைக்கு அண்ணன் திருச்சி சிவா ரொம்ப அழகா சொன்னாரு. தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக ஏறுகிற போது இறக்குமதியில் ஏதாவது வரி சலுகை கொடுத்து தங்கத்தினுடைய விலையை கட்டுப்படுத்த கூடாதா? சாமானியர்கள் எல்லாம் சிரமப்படுகிறார்களேன்னு சொன்னாங்க. அப்போ வாங்குகிற அந்த திறன் குறைகிற அளவுக்கு தங்கத்தினுடைய மதிப்பீடு உயர்ந்துகிட்டே போகுது சார். அதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்வீங்க. சாமானியர்களும் தங்கம் வாங்குகிற வாய்ப்பை உருவாக்குனா அந்த
வாங்குகிற திறன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்கும். அப்ப இதை உண்மையிலேயே நீங்க அக்கறை செலுத்தி இருக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் விட்டுவிட்டு தனிநபரின் மீது கடனை சுமத்துகிற வேலையை மட்டும் இந்த அரசு செய்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவை கூறு போட்டு விற்பதற்கு இந்த அரசு தயாராகி கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த 17.2 லட்சம் கோடி ரூபாய் நீங்க இந்த கடனை வாங்கியிருக்கீங்க. இந்த கடன் மூலமாக யாருக்கு நீங்க நன்மை? நீங்க யாருக்கு இந்த கடனை பெற்று நலத்திட்டங்களை கொடுக்க போறீங்க? யாருக்கு முறையான அறிவிப்புகளை வெளியிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்த போறீங்கன்னு கேட்டா, திரும்பவும் நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் போவீங்க. திரும்பவும் ராஜஸ்தானுக்கும் பீகாருக்கும் போவீங்க. அப்போ எங்கள் மீது கடனை சுமத்தி வேறு ஒரு மாநிலம் பலன் பெறும், நாங்கள் ஒன்றியத்தினுடைய தொகுப்புக்குள் இருந்து கொண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான தொகுப்பு நிதியை கூட பெற முடியாம இருக்கிறோம்னா அப்ப இயல்பா எங்களுக்கு கோபம் வருமா வராதா? தமிழ்நாடு இதற்கு எதிராக கேள்வி எழுப்புமா இல்லையா? அப்ப தமிழ்நாடு கேள்வி எழுப்பினா தமிழ்நாடு மட்டும் தனித்து நிக்குது, தமிழ்நாடு மட்டும் எப்போதும் ஒன்றுபட மாட்டேங்கிற குரலை நீங்க எப்படி உயர்த்த முடியும்? எனவே கடனை கூடுதலாக வாங்கி கொண்டே போகிற இந்த அரசு ஒவ்வொரு இந்தியனையும் கடனில் ஆழ்த்துகிறது என்பதுதான் யதார்த்தமான செய்தி. தமிழ்நாடு அரசு எவ்வளவு வாங்கி இருக்குங்கிறத இந்த மாநிலத்தினுடைய நலனுக்கே கொடுத்திருக்கு அந்த அரசு. பறந்துபட்டு இந்த மாநிலத்தை கொடுத்திருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்தை தருவதன் மூலமாக அரசுக்கு ஏற்படுகிற இழப்பு மதுரைக்கு மட்டும்தான் கொடுத்தோமா? திருநெல்வேலிக்கு மட்டும்தான் கொடுத்தோமா? சென்னைக்கு மட்டும்தான் கொடுத்தோமா? கன்னியாகுமரியில் இருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பகுதிக்கும் அந்த இதை கொடுத்தோமா இல்லையா? நலத்திட்டத்தை கொடுத்தோமா? நீங்க அப்படி கொடுத்திருக்கீங்களா? காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதை செயல்படுத்தி இருக்கோம். சொல்லுங்க, நீங்க ஒரு பட்டியலை போடுங்க. எல்லாவற்றுக்கும் நிதி பரவலாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் கூட குறைச்சி இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி அளிக்கப்பட்டிருக்குங்கிற எங்காவது ஒரு செய்தியை நீங்க சொல்ல முடியுமா? அப்போ எங்களிடமிருந்து பெறுகிற வரி, அதை விட கூடுதலான கடன் சுமையை எங்கள் மீது செலுத்திவிட்டு, எங்கள் மீது சுமத்திவிட்டு இந்த அரசு வேறு ஒரு மாநிலத்தினுடைய நலனுக்காக இயங்கும் என்று சொன்னால், இந்த மாநிலத்தை நசுக்குகிற வேலையை செய்கிற இன்னொரு புறத்தில் மாநிலங்களின் மீது கடன் சுமையை அதிகரிக்கிற வேலையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு பக்கம் வருமான வரியை முறையாக பொய்யாக தாக்கல் பண்ணா 100% அபராதத்தை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. வருமான வரியை ஏமாற்றினால் தாக்கல் செய்யல அப்படின்னா அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்று 100% அபராதம் விதிக்கும் போது, மாநிலங்களுக்கு உரிய அந்த நிதி பங்களிப்பை, மாநிலங்களுக்கு உரிய அந்த திட்டங்களை கொடுக்கவில்லை என்றால் ஒன்றிய அரசுக்கு அபராதம் அப்படின்றது எப்படி விதிப்பது? ஏற்கனவே முதலமைச்சர் மிக தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர், அவரே ஒரு தடவை வரிய நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை, உந்துதலை இந்த பாஜக ஏற்படுத்தினாங்க. இப்ப மீண்டும் புறக்கணிப்பு அப்படின்றது இன்னும் கூடுதலான ஒரு வரி புறக்கணிப்பு அப்படின்ற கோஷத்திற்கு வலு சேர்த்து விடாதா? இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக முன்னெடுக்கும் போதே இன்றைக்கே தமிழ்நாடு புறக்கணிப்பு அப்படின்றது கூடுதலாக பாஜக கொடுக்கும் போது தேர்தல் களத்திலும் அது எதிரொலிக்காதா? ஒன்றிய அரசு விசஸ் தமிழ்நாடு, ஏற்கனவே என்டிஏ விசஸ் தமிழ்நாடுன்னு தான் அந்த தேர்தல் இருக்குன்னு சொன்னாரு முதலமைச்சர். அதே போலவே இன்னைக்கு பட்ஜெட் புறக்கணிப்பு என்பது வருகிறது. இது எப்படி புரிஞ்சு கொள்வது? இல்ல, நிச்சயமாக மாநிலத்தை புறக்கணிக்கிற போக்கு என்பதை ஏற்கவே முடியாது. அதிலும் எந்த மாநிலத்திலிருந்து கூடுதலான வருவாயை ஒன்றிய அரசு பெறுகிறதோ அந்த மாநிலத்தை நசுக்குகிற போக்கு இருக்குல்ல, அது பச்சையான அயோக்கியத்தனம் என்றுதான் சொல்லணும். வரிகொடா இயக்கம் நடத்துவேன் என்று சண்டமாருதம் செய்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவரே ஒரு சாந்த வடிவானவர், அமைதியாக எல்லாவற்றையும் அணுகக்கூடியவர். அவருக்கே இந்த நிலைப்பாடு வரும் என்று சொன்னால் இவர்களினுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கும், இவர்களுடைய செயல் எப்படி இருக்கும், அதுக்கு உந்தி தள்ளுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நிச்சயமாக தமிழ்நாடு அப்படி ஒரு குரலை உயர்த்திட வேண்டும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து தள்ளுகிறார்கள். நீங்க நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்கலைங்கிறது கூட பரவாயில்ல. இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன இன்னொரு செய்தியை நான் சொன்னேன்ல, கல்விக்கான நிதியில நீங்க ஏன் கை வைக்கிறீங்க, அது உங்களை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறார்ல. இதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் விடுங்க சார். இங்க இருக்கக்கூடிய கல்விக்கான கட்டமைப்பு, நீங்க பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அதுல பயன்பெறாங்களா? இந்த நிதி தான் தேவைப்படுதா? நான் இப்ப நீட்டை கொண்டு வந்து எங்க தலையில கட்டினீங்க. வட மாநிலங்களில் வெற்றி பெறுகிறவர்கள் கூட சென்ட்ரல் கோட்டால இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல சேர்ந்து படிக்கிற காட்சிகளை பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சது யாரு? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க உருவாக்கி வைப்போம், இதற்கான நிதி ஆதாரங்களை நாங்க சேர்த்து வைப்போம், இதற்கான வரி சலுகைகளை நாங்க கொடுப்போம், இதற்கான மானியங்களை தொகுப்பை நாங்க கொடுப்போம், எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடித்த பிறகு நீ நோகாம நோம்பு கும்பிடுற அளவுக்கு இங்க ஒரு சூழலை உருவாக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னா,
இது மாநிலத்தை நசுக்குகிற வேலை என்பதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை, குறிப்பிட்ட இனத்தை ஒழித்து கட்டுகிற வேலையா இல்லையா? அதனால்தான் வரிகொடா இயக்கம் நடத்துவோம்னு சொன்னாரு. இப்ப இன்னும் கூடுதலான வலிமையை அந்த வரிகொடா இயக்கம் பெற்றுவிட்டது என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க தேர்தல் நேரத்துல கூட இந்த கரிசன பார்வையை காட்டவில்லை என்று சொன்னால், இனி எந்த கட்டத்திலும் மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய கரிசனத்தை வெளிப்படுத்தாது. மோடி அரசினுடைய பட்ஜெட்டில் இனி தமிழ்நாடு எப்போதும் புறக்கணிக்கப்படும் என்பதற்கு இந்த தேர்தலுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த பட்ஜெட்டை சாட்சி பகிர்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வரிகொடா இயக்கத்துக்கான வலிமை இன்னும் கூடுதலாக சேர்ந்து விட்டது என்றுதான் பார்க்க வேண்டும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமான கேள்வி. இப்போ என்டி விசஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய பிரச்சாரத்திற்கு ஏற்ப பாஜக அவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இனி இன்று முதலே அந்த பிரச்சாரம் என்பது துவங்கி இருப்பதனால அதனுடைய வீரியம் என்பது மக்கள் மன்றத்துல கண்டிப்பாக எதிரொலிக்க தான் போகுது. கொள்கை எதிரியாக பாஜக வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பாஜக என்றாலே அமைதியாக இருக்கிறார். ஜனநாயகன் படத்திற்கு பாஜக தான் பிரச்சனை கொடுக்கிறது என்று தெரிந்து பாஜகவை சொல்ல மாட்டாங்க. கரூர் வழக்குல சிபிஐக்கு விசாரணையாக இருக்கக்கூடிய விஜயவே கூட்டி டெல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கும் விஜய் வாய் திறக்க மாட்டார். இப்போ என்டிஏ விசஸ் தமிழ்நாடுன்ற பிரச்சாரத்தில் விஜயுடைய பங்களிப்பு சிறிதேனும் இருக்குமா? ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. நீங்க கேட்ட கேள்விகளோட நான் ரொம்ப அதிகமாக போக விரும்பல. ஏன்னு சொன்னா விஜயினுடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்தே இருக்கோம். ஆனா இந்த பட்ஜெட்டை விஜய் ஏற்கிறாரா மறுக்கிறாரா? அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற சந்தேகம். ஒன்று, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டை வரவேற்று பேசுங்கள். இல்லை என்று சொன்னால் அந்த பட்ஜெட்டில் இருக்கிற குறைபாட்டை பேசுங்கள். நீங்க தான் என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாலே ஆஃப் த கேமரால இன்டர்வியூ கொடுக்குற ஆளு. அப்ப இந்த பட்ஜெட்டை எப்படி அவர்கள் வரவேற்பார்கள்? நல்ல தீம் செட் ஆயிடுச்சு, களம் சூடு பிடிச்சிருச்சு. தமிழ்நாடு விசஸ் என்டிஏ. முதலமைச்சரினுடைய சாதுரியத்தை நான் அப்படிதான் பாக்குறேன். நியாயமாக என்ன பேசி இருக்கணும்னா, வலதுசாரிகள் இடதுசாரிகள்னு தான் அரசியல் எப்போதுமே இருக்கும். பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மதச்சார்பற்ற சக்திகள்னு தான் அரசியல் இருக்கும். இப்போதுதான் முதல் முறையாக என்டிஏவுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிறது என்கிற அரசியல் களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. தமிழ்நாட்டினுடைய தன்மையிலேயே இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஒரு பக்கமாகவும், தமிழ்நாட்டினுடைய தன்மை கெட்டு போக வேண்டும் என்று கண்காணி வேலை பார்ப்பவர்கள் சேர்ந்து ஒரு பக்கமாகவும் அணி கட்டி இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பவர்களுக்குமான யுத்த களம். இந்த களத்தை செட் பண்ணியாச்சு. இப்ப நிதி ஆதாரத்திலும் இதே வேலையை நாங்கள் செய்வோம், தமிழ்நாட்டை புறக்கணிப்போம்னு சொன்னதற்கு பிறகு விஜய் நியாயமாக என்ன செய்யணும்னா, குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற நிறை குறைகளை பேசுங்க. நீங்க சமமாகவே பேசுங்கிற நான். நீங்க கேட்டீங்க எந்த பக்கம் நிப்பாரு, ஏதாவது குரலை வெளிப்படுத்தா, முதல்ல அவர் பேசட்டும்ன்ற நான். குறைந்தபட்சம் குறை நிறைகளையாவது சொல்லட்டும். அதை கூட சொல்வதற்கு தகுதியற்ற திராணியற்றவராகத்தான் விஜய் வெளிப்படுவார். இந்த பட்ஜெட் குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், அவருக்கு இந்த பட்ஜெட் குறித்த புரிதல் இல்லையா என்று கேட்டால், பட்ஜெட் குறித்த புரிதல் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல பாஜகவை எதிர்த்து பேசுகிற துணிச்சலும் இல்லை என்பதும் யதார்த்தமான உண்மை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.